Okay, welcome to this TNCM talent exam for 10th standard. இது முதல் முறையாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த ஒரு பரீட்சை, ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக ஒரு பரீட்சை நடத்துகிறாங்க. இது நாள் வரல அது 11th ஸ்டாண்டர்ட் நடத்திட்டு இருந்த சில விஷயங்கள் அது இப்போ 10த்துக்கும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான பரீட்சை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பரீட்சை வந்து ஜனவரி கடைசிக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் இது சரியா. நம்ம வந்து முதல் கிளாஸ் லாஸ்ட் டைம் தான் முதல் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கணிதம் பார்த்தோமா, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோமா, என்ன பார்த்தோம்? ஆமாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சயின்ஸ் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சில கேள்விகள் ஒரு 10 கேள்வி பக்கம் பார்த்துருப்போம். சயின்ஸில் எப்படி கேள்வி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான பேப்பர். அதனால் இதை விட இந்த அளவுக்கு ஈஸியாக வருமானு தெரில. பட் முதல்ல நம்ம ஈஸியான பேப்பரை பார்ப்போம், அப்புறம் டிஃபிகல்ட்டான பேப்பர் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே இருங்க. அறிவியல் அறிவியல் அதாவது சயின்ஸ். ஓகே, முதல் கேள்வி நான் படிக்கிறேன். 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக அப்படிங்கிறாங்க. எத்தனை ரேடியன்? 90 டிகிரி எத்தனை ரேடியன்? அதாவது ஆங்கிள், கோணம் இருக்கு இல்லையா, ஆங்கிளை வந்து டிகிரிலையும் சொல்லுவாங்க, ரேடியன்லேயும் சொல்லுவாங்க. ரேடியனுக்கும் டிகிரிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் தெரியுமா? உங்களுடைய இது இருக்கு இல்லையா, ஐ மீன் சுற்றளவு, ஒரு சர்க்கிளோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். வாட் இஸ் த ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சர்க்கிள் என்ன இருக்கும்? ரேடியஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ரேடியஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த ஏரியா? πr ஸ்கொயர் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் என்பது என்ன ஃபார்முலான்னு கேட்குறேன். ஏரியா வந்து πr ஸ்கொயர் நான் சொல்லிட்டேன். சர்க்கம்ஃபரன்ஸ் என்பது என்ன 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 ஃபார்முலா? 2πr. இல்லை மறந்துட்டீங்களா? இல்லை மறந்த மாதிரி மறந்துட்டீங்களா, மறந்த மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போது அந்த 2π என்பது தான் 360 டிகிரி ஈக்குவல் டு 2π ரேடியன். 2π என்பது ரேடியன். 2π என்பது ரேடியன். அது வந்து ஈக்குவல் டு 360 டிகிரி. 360 டிகிரி என்ன 2π ரேடியன். அப்போ 90 டிகிரினா எவ்வளோ ரேடியனாக இருக்கும்? Pi divided by 2. First option sir. Pi divided by 2 என்பது சரியான விடை. அதை வச்சு தான் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் எல்லாம் டிரைவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று படிக்கும்போது இது எதுக்காக இதெல்லாம் 2πr சொன்னாங்க, πr ஸ்கொயர் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே பிளைண்டாக நீங்கள் படிச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளைண்டாக நம்ம படிக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிளைண்டாக தான் படிக்கிறோம். அது எதுக்காக படிக்கிறோன்னு கூட தெரியாமல் அப்படியே படிக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஏன் பை 2πr போடுறாங்க? அந்த பை என்பது என்ன? பையோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? 22/7. 22/7. அதை பின்னமாக எழுதுனா, டெசிமல் எழுதுனா, டெசிமல் எழுதுனா சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. 22/7 டெசிமலை கன்வெர்ட் பண்ண எவ்வளோ வரும்? 22ஐ 7 ஆல் வகுக்கவும். எவ்வளோ வருது? 2. ஆனந்தி, உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வைமா. நீங்கள் பேசினா ஆன் பண்ணிக்கங்க, தப்பில்லை. பட் சரி, என்ன சீதா முருகன், சீதா தேவமிருதா, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 22/7 வந்து 22/7 என்பது என்ன வரும்? அதை வகுத்த என்ன வரும்? 22 7 வகுத்த என்ன வருது?
3.14 அப்படி சொல்லிட்டு போகுது சார். அப்பாடா! அதை வந்து உங்கள் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிட மாட்டேருக்கு. நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துட்டுமா? நான் சாப்பிட்டது பத்தாதாட்டிருக்கு. இப்போ இதே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை கேட்டால் உடனடியாக சொல்லுது. 9, 10 வந்த பிறகு அப்படியே நம்ம மந்தமாயிடுறோம். அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஓகே, ஸோ 3 பாயிண்ட். அப்போ அந்த பை 90 டிகிரி என்பது π/2 ரேடியன். பையோட வேல்யூ 22/7. அதை வந்து டெசிமலாக மாற்றினா 3.14. இதெல்லாம் நீங்கள் பக்காவாக தெரியணும். இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். எந்த நைட்டில் 12 மணிக்கு எழுந்து கேட்டால் கூட இது சொல்ல தெரியணும். அடுத்த கேள்வி 112வது கேள்வி படிங்க பார்க்கலாம் யாராவது. யா, நீரியல் அடிப்படை அழுத்தி என்பது அடிப்படையில் இயங்குகிறது. நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது? The hydraulic press works according to dash. So option 4. ஆப்ஷன் 4 பாஸ்கல் லா இஸ் சரியான விடை. ஹைட்ராலிக் ப்ரெஸ் அது என்ன இருக்குது? அது பாஸ்கல் லா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே எனக்கு அது புக் இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். பாஸ்கல் லா தெரியாத ஒரு ஆளுக்கு சொல்லுங்கள். அந்த படமாவது ஞாபகம் இருக்கா? பாஸ்கல் லாவில் படம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஒரு திரவம் ஒரு பாத்திரத்தில் இருக்கும். 2 இது இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படித்தா அதெல்லாம் மறக்கவே மறக்காதுமா. பாஸ்கல் லா பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். ஒரு திரவம் ஒரு பக்கம் சர்ஃபேஸ் வந்து அகலமாகவும் ஒரு பக்கம் குட்டியாகவும் இருக்குது. த டயமீட்டர் ஆஃப் பி, இதனுடைய லென்த்து வந்து அதிகம், இதனுடைய லென்த்து இதனுடைய அகலம் கம்மி. அப்போ இதில் இந்த திரவத்தை 1 சென்டிமீட்டர் அழுத்தினா இங்கே திரவம் 4 சென்டிமீட்டர் மேலே போகும், அதிகமாக மேலே போகும். பிகாஸ் இது அழுத்தம் அந்த இது அந்த உள்கூடு கம்மி. இதுதான் பாஸ்கல் லா. பாஸ்கல் லா அது ஆக்சுவலாக அதை ஸ்டேட் பண்ண பாருங்கள். வென் ப்ரெஷர் இஸ் அப்ளை டு எ கன்ஃபைன்டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், the pressure change is transmitted throughout the fluid and the walls of the container without any loss or change in magnitude. இதெல்லாம் வேண்டாம், அந்த ப்ரெஷர் வந்து மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாஸ்கல் ஆனால் இங்கே தண்ணி இப்படி சொங்கன்னு அமுத்தினோம்னா இங்கே குயின்னு மேலே வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஓஸில் தண்ணி வருது, அதில் ஒரு விரலை வச்சு அமுத்துனா என்ன வருது? ஒரு குட்டியாக கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ணி அமுத்தினா கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ண என்ன வருது? தண்ணி பீச்சி அடிக்குதா? அதான், அதெல்லாம் பாஸ்கல் லாவில் வர்ற விஷயங்கள் தான். சரியா? இப்படி தான் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். சும்மா நம்மளும் ஏதோ படித்தோம், ஸ்கூலுக்கு போனோம், எதையோ கடம் அடித்தோம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து உராய்வு என்றால் என்ன? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு அந்த டெஃபினிஷன்லாம் எனக்கு தேவையில்லை. அது என்னமோ டெஃபினேஷன் இருந்துட்டு போகுது புக்கில், அது உங்களுக்கு தெரியாட்டியும் வரும். உராய்வு என்றால் என்ன? ஒரு மரத்தை இந்த உங்கள் இதில் இழுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இழுக்கிறீங்க, இழுக்கிறதுக்கு ஒரு விசை கொடுக்குறீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. கொஞ்சமாக விசை கொடுக்கும்போது அது நகரமாட்டேங்குது, அப்படியே படுத்துருக்கு. கொஞ்சம் விசை அதிகமாக கொடுத்தா அது நகருது. அப்போது நீங்கள் விசை கொடுக்குறது ஒரு பக்கம் கொடுத்தா அதுக்கு எதிர்பக்கத்தில் உராய்வு வேலை செய்யுது. உராய்வு எங்கே வேலை செய்யுது? எதிர்பக்கத்தில் வேலை செய்யுது. உராய்வு என்பது ஒரு ஃபோர்ஸ், அது வந்து அந்த இருக்கிற இடத்துலேருந்து அது மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விசை, அதுதான் உராய்வு என்று பெயர். ஓகே. சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன? பரப்பு விசை. ஒரு திரவம் இருந்தால் அதனுடைய மேல் பரப்பில் ஒரு வகையான ஒரு விசை உண்டாகும், விசை இருக்கும், அதுக்கு பேர் சர்ஃபேஸ் டென்ஷன் பேர். எல்லா திரவத்துக்கும் அப்படி இருக்காது, சில திரவத்துக்கு அப்படி இருக்கும். பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட் அப்படி என்ன? நீங்கள் ஒரு கிணத்துக்குள்ள பொதுக்கிட்டின்னு விழுந்தீங்கன்னா உள்ளே போடுற கல் வந்து அதனுடைய வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணிக்குள்ளே போன பிறகு. ஏன்னா அந்த தண்ணி வந்து மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ நீங்கள் இங்கேருந்து மேலேருந்து குதிக்கும்போது கீழே ஒரு ஃபோர்ஸ் போகுது, தண்ணி வந்து மேலே ஒரு ஃபோர்ஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய வெயிட்டே கம்மியாகிற மாதிரி ஒரு அப்பேரண்ட் ஃபீலிங் கொடுக்கும். இதுக்கு பேர் பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட்னு பேர். சரியா? அடுத்தது 113 படிங்க யாரோ ஒருத்தரே.
கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. அதன் குவிய தொலைவினை காண்க. என்ன ஆன்சராக இருக்கும்? அந்த வளைவு ஆரத்தினுடைய பாதித குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபோக்கல் லென்த்து, குவிய தொலைவு என்பது ஃபோக்கல் லென்த் இங்கிலீஷில். சாரி, அந்த ஸ்பெரிக்கல் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். கூகுள் இருக்கிறனால இதெல்லாம் காமிக்க முடியும். ஸ்பெரிக்கல் மிரர் பாருங்க, ஸ்பெரிக்கல் மிரர் தான். பாருங்க, 2F என்பது தான் அந்த ஆரம். 2F என்பதுங்கிறது தான் ஆரம். அந்த ஃபோக்கல் லென்த் வந்து F இருக்கிறது அந்த அதுதான் ஃபோக்கல் லென்த்து. சரியா? இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அதில் பாதி. சரி, அடுத்தது 112 ஆச்சா? 113 ஆச்சு. அடுத்து 114. படிங்க பார்க்கலாம். நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம். ஆமாம், நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? நிலக்காற்று மற்றும் கடல் காற்று. நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வு உருவாவது காரணம் அடிக்கடி இதில் சொல்ல வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வெப்பச்சலனத்தினால்தான் அப்படி உண்டாகுது. அதாவது கன்வெக்ஷன் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கண்டக்ஷன் அப்படின்னு என்ன? கண்டக்ஷன் என்றால் ஒரு பொருள் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அது இன்னொரு பொருளோட வந்து தொடும் பொழுது அந்த ஹீட்டான பொருள்லேருந்து அந்த வெப்பம் வந்து ஹீட் கம்மியான பொருளுக்கு நகரும் வெப்பம். அதுதான் கண்டக்ஷன். ரேடியேஷன் என்ன? ரேடியேஷன் ஒரு பொருள் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது அதுலேருந்து சில ஆவிகள் வெளிவரும், அதுக்கு பேர் ரேடியேஷன் பேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஏதோ ஒன்று புரிதல் வேண்டும். அது நீங்கள் எதில் படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, புரிதல் வேண்டும். அடுத்தது 115 படிங்க பார்க்கலாம். 115 பொறுத்துக படிங்க. லெஃப்டில் படிங்க, ரைட். வெப்ப குடுவை கலோரி மீட்டர் நிலை மின்காட்டி தங்க இலை நிலை மின்காட்டி. ரைட் சைடில் என்ன இருக்கு? ரைட் சைடில் படிமா. வில்லியம் கில்பர்ட், சர் ஜேம்ஸ் திவார், அப்ரகாம் பென்னட், பியாரே சைமன் லாப்லாஸ் அப்படின்னு 4 பேர் கொடுத்துருக்காங்க. எதை கண்டுபிடித்தவர்? யார் எதை கண்டுபிடித்தார்? ஸோ தெர்மோஃப்ளாஸ்க்கு கண்டுபிடித்தவர் பேர் சர் ஜேம்ஸ் திவார். தெர்மோஃப்ளாஸ்க் கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் திவார், எனக்கு தெரியும் அது, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். ஏ வந்து 2 இருக்கிற ஆப்ஷன் எது சொல்லும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷனும் A2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் எதுன்னு நமக்கு தெரியாது. சரி, என்னோட கலோரி மீட்டர் கண்டுபிடித்தவர் அவர் பியாரி சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிறவர். அதாவது B வந்து 4, A2, B4 உள்ள ஆப்ஷன் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதனால 2 தெரிஞ்சா கூட போதும், நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். சம்டைம்ஸ் 1 தெரிஞ்சால் கூட கரெக்டாக போட்டுடலாம். சரியா? எலக்ட்ராஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் வில்லியம் கில்பர்ட். கோல்டு லீஃப் எலக்ட்ராஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் அப்ரஹாம் பென்னட். சரியா? ஓகே, வெரி குட். அடுத்து படிங்க பார்க்கலாம். இருங்க, யாரோ ஒருத்தர் வர்றாரு, அப்புறம் இப்போ கூட வராங்க. என்னையா அந்த அன்னலட்சுமி இப்படி வருது? என்னங்க அன்னலட்சுமி, நேரத்திலே வரணுக்கண்ணா, இப்படி லேட்டாக வரக்கூடாது. 10 மணினா 10:01 10:02 வரணும். இந்த தடவை ஒரு தடவை விடுறேன், அடுத்த தடவை நாங்கள் 10:05 அப்புறம் விட மாட்டோம். அடுத்தது, சரி, அன்னலட்சுமி லேட்டாக வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து விடலாம். 116வது கேள்வி. உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதாமா அன்னலட்சுமி? தெரியும் சார். அப்போ 116வது கேள்வி படிங்க. இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதோ ஒன்று படிங்க. நீங்கள் எந்த மீடியத்தில் படிக்கிறீங்களோ அது படிங்க. 116வது கேள்வி.
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிமா. நீங்கள் உங்கள் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணல, எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணுவீங்க லேட் பண்ணிங்கன்னா. அன்னலக்ஷ்மி தெரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா, படிங்க. உங்கள் மைக் ஆன் பண்ணி படிங்க. ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, வேறு யாரோ ஒருத்தர் படிங்க. அடுத்த கேள்வி இருங்க காமிக்கிறேன். படிங்க. ஒரு உலோகத்தின் தன் வெப்ப ஏற்பு திறனின் மதிப்பு 200 ஜே கிலோகிராம் அது எப்படி படிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறீங்க. 10வது வந்துட்டீங்க. 200 ஜூல்ஸ் பர் கிலோ பர் கெல்வின் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா கேஜி -1 போட்டால் அது என்ன படிக்கணும்? பர் கிலோன்னு படிக்கணும். கே -1 என்பது பர் கெல்வின். பர் இல்லையா, பிஆர் பர்ன்னு படிப்பீங்க இல்லையா. மீட்டர் பர் செகண்ட்னு படிச்சிருக்கீங்களா? அது மாதிரி 200 ஜூல்ஸ் பர் கிலோ பர் கெல்வின். படிங்க. 2 கிலோகிராம் நிறையுள்ள உலோகத்தின் வெப்பநிலையை 125 டிகிரி செல்சியஸிலிருந்து 325 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. 200 ஜூல்ஸ் வெப்ப ஆற்றல் தேவைப்படுது. எதுக்குன்னா 1 கிலோகிராமோட பொருளோட வெப்பத்தை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு. இப்போது 2 கிலோ உள்ள உலோகத்தின் வெப்பநிலையை 125லேருந்து 225 325னா அது 200 டிகிரி. 200 கெல்வின் இதை உயர்த்துவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படும் கண்டுபிடி பார்க்கலாம். 1 கிலோ 1 கெல்வினுக்கு 200. 2 கிலோ 200 கெல்வினுக்கு எவ்வளோ? செகண்ட் ஆப்ஷனா சார்? என்ன செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலான்னு. ஏன் தெரிய மாட்டேங்குதா? எப்படி செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்க? 80,000 ஜூல்ஸ் இல்லையா? ஹலோ, கேட்குதா நான் பேசுறது? எஸ் சார். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? செகண்ட் ஆப்ஷன் சொன்ன குழந்தை 80,000 சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரில. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் இந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி டு சே திஸ். ஏன்னா இப்போ பார்த்து படித்து கேட்ட கேள்வி கூட ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க மவுத்தை. நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களேம்மா. நான் 6, 7வது 8வதுக்கெல்லாம் எடுக்கிறேன். அவங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வாயை திறந்து சொல்கிறாங்க. ஆனால் 9, 10 வந்துட்டு அப்படியே ஸ்லோவாகிடுறாங்க. 11 வந்து அதை விட ஸ்லோவாகிறாங்களாட்ருக்கு. என்னன்னு தெரில, புரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது இருக்கு பார்க்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்தால் தான் இந்த கிளாஸ். இது வந்து ஆன்லைன் கிளாஸ். இது வந்து உங்கள் ஸ்கூல் மாதிரி இல்லை. ஸ்கூலில் செட்டப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டாங்களாட்ருக்கு உங்கள் மிஸ்ஸுக்கெல்லாம். அதனால் நீங்கள் எல்லாம் மவுத்தை செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை இப்போ. இப்போ படிங்க பார்க்கலாம். பொறுத்துக 117. ஒரு ஹெக்டேர் 1 மீட்டர் 1 சதுர மீட்டர் 3.28 அடி 10.76 சதுர அடி 4047 மீட்டர் ஸ்கொயர் 247 ஏக்கர். 247 ஏக்கரா? நல்லா பாருங்க. 2.47 சார். ஏன் பார்த்து படிக்கிற தப்பாக படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று உங்கள் கண் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். போய் கண்ணை செக் பண்ணுங்க. அப்போ இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்கள் லேப்டாப்போ அல்லது மொபைலோ ஸ்க்ரீனு அழுக்கு படிஞ்சிருக்கலாம். பார்த்து படிக்கிற தப்பாக படிக்கக்கூடாது. பார்த்து படி எப்படி நீங்கள் தப்பாக படிக்கலாம்? அது நாட் அக்செப்டபிள் அட் ஆல். 1 ஏக்கர் 1 ஹெக்டேர் 1 மீட்டர் 1 சதுர மீட்டர். இந்த பக்கம் 3.28 அடி 10.76 சதுர அடி 4047 மீட்டர் ஸ்கொயர் 2.47 ஏக்கர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏபிசி லெஃப்டில் இருக்கிற ஏக்கர் ஹெக்டேர் மீட்டர் சதுரம் இதில் எது 2 டைமென்ஷனல், எது சிங்கிள் டைமென்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷன் புரியுதா சார்? 1 ஏக்கரும் 1 மீட்டரும் 2 டைமென்ஷன்.
1 ஏக்கர் 1 மீட்டரா? 1 மீட்டர் என்பது நீளம், 1 ஏக்கர் என்பது என்ன? அது பரப்பளவு இல்லையா? எஸ் சார். பரப்பளவுக்கு என்ன வேணும்? நீளம் அகலம் 2 வேணும் இல்லையா? எஸ் சார். அப்ப அது 2 டைமென்ஷன். 1 மீட்டருக்கு 1 டைமென்ஷன். எது இந்த 1 ஹெக்டேர் 1 ஏக்கர் 1 மீட்டர் 1 சதுர மீட்டர்ல எது சிங்கிள் டைமென்ஷன், எது டபுள் டைமென்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் செகண்ட் டைமென்ஷன். சரி, ஹெக்டேருங்கிறது செகண்ட் 2 டைமென்ஷன் தான். ஹெக்டேர் என்பது பரப்பளவு தான். இப்போ மீட்டர் என்பது மட்டும்தான் சிங்கிள் டைமென்ஷன். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, எது சிங்கிள் டைமென்ஷன்? அடி, சதுர அடி, மீட்டர் ஸ்கொயர், ஏக்கர், எது? அடி. அடிதான். அப்ப இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டைமென்ஷன், அந்த பக்கம் ஒரு சிங்கிள் டைமென்ஷன். அதான இப்போ பொறுத்துக்க பண்ண வேண்டியது. சி வந்து 1, சி வந்து 1, சி வந்து 1 இருக்கிற ஆப்ஷன் 1 தான். பாத்தீங்களா? உங்களுக்கு விடையே தெரிய வேண்டியதில்லம்மா. லிட்டில் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க புரியாம படிச்சு வந்து ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, புரியாமையே படிச்சுட்டு வந்துட்டீங்க இவ்வளவு தூரம். தட் இஸ் த ப்ராப்ளம். ஒரு அடி என்பது எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும்? ஒரு அடி என்பதில் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும்? ஒரு அடி என்பது ஒரு ஸ்கேல் இல்லையா? ஒரு ஸ்கேல் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? சென்டிமீட்டரா சார்? எவ்வளோமா? 12 சென்டிமீட்டர் சார். 12. நல்லா பார், ஸ்கேல் எடுத்து பார். பெரிய ஸ்கேல், குட்டி ஸ்கேல் இல்லை. 13 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர். ஆமா. அப்போ ஒரு மீட்டர் என்பது எவ்வளவு சென்டிமீட்டர்? ஒரு மீட்டர் என்பது எவ்வளவு சென்டிமீட்டர்? 1 millimeter equal to 1 decimeter. இல்ல 10 millimeter equal to 1 centimeter, 10 centimeter equal to 1 decimeter, 10 decimeter equal to meter. அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100. அப்போ ஒரு அடியில் 30 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஒரு மீட்டரில் எவ்வளோ அடி இருக்கும்? இல்லை, உங்களுக்கெல்லாம் தலைக்கு மேலே போகுதாட்டு போவோம். 70. அது எப்படி 70 வரும்? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் எழுதிங்க. 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். ஒரு அடி 1 feet ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை அடி இருக்குன்னு கேட்குறேன். த்ரீக்கு மேலே. அப்போ 3க்கு மேலே இருக்குது எந்த ஆப்ஷன் இருக்குது? அந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள், சாதாரண ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். ஒரு ஏக்கர் உங்கள் அப்போ நீங்கள்லாம் உங்கள் ஏரியா, உங்கள் ஊரில் விவசாயம் நடக்குதா? உங்கள் ஊரில் பூமியில் என்ன சொல்கிறாங்க? ஏக்கர்னு சொல்கிறாங்களா? அப்போ அந்த ஏக்கர் எவ்வளோன்னு தெரியாமையே உட்காந்துருக்கிறீங்க நீங்கள். ஏக்கர்னு சொல்கிறாங்க. ஏக்கர் எவ்வளோ தூரம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், ஏதோ தெரியணும் இல்லையா? என்னம்மா இது? நீங்கள் படிக்கிறத கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. ஒரு ஏக்கர்னா எவ்வளோ? ஒரு ஏக்கர் என்பது 4047 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கரா. ஒரு மீட்டர் என்பது 3.28 அடி. ஒரு சதுர மீட்டர் என்பது 10.76 சதுர அடி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஹெக்டேர் என்பது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? ஒரு ஹெக்டேர் என்பது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்? அங்கேயே இருக்குது, அங்கேயே ஆன்சர். அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் கேட்டேன். ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கரான்னு சொன்னேன். ஒரு ஏக்கர் என்பது 4047 மீட்டர் ஸ்கொயர் சொன்னேன். ஒரு ஹெக்டேரில் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு கேட்குறோம். அப்போ என்ன? 2.47 × 4047 இல்லையா? அது பெருக்குனா வரும். எவ்வளோ வருது? பெருக்கி சொல்லுங்க பார்க்கலாம். பெருக்கல் கூட்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். ஐ டோன்ட் நோ.
1 ஹெக்டேருக்கு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் கேட்குறேன். $10,000. 10,000 மீட்டர் ஸ்கொயர். மை காட், அப்பாடா. இதுலேருந்து ஒரு வாயிலேருந்து ஒன்று வர வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுதும்மா. நான் போய் கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு வரேன். எனக்கு எனர்ஜி பத்தலம்மா. நீங்கள் வாயும் தர மாட்டேங்கிறீங்க, என்ன தான் பண்ணுறது கூட. ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. தமிழ்நாட்டில் படத்தல் விளையாட்டிற்கு ஏற்ற மலை சரிவுகளை கொண்டுள்ள மாவட்டம்? நீங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியமாம்மா? எஸ் சார். அப்போ இங்கிலீஷ்லேயே படிங்க. ஏன் தமிழில் படிக்கிறீங்க? படிங்க தமிழ் இங்கிலீஷில். The district with gentle slopes which is best suited for paragliding. எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்லோப்பாக இருக்கணும், எந்த மேடு பள்ளமாக இருந்தால் தான் அந்த பாராகிளைடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்குது? இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் யாராவது இருக்கீங்களா? வெள்ளூர், சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அதனால் கோயம்புத்தூர் இல்லை என்பது எனக்கு தெரியும், அதனால் அது அவுட். சேலம் டிஸ்ட்ரிக்ட் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. வெள்ளூர் என்பது சரியான விடை. சரியா? வெள்ளூர் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. டக்கு படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. சார் அது எப்படி படிக்கணும் தெரியாது, நீங்கள் தான் படிக்கணும். படிமா, என்ன தெரியுது அது படி, தெரியாத ஒன்று விட்டுரு. The symbols denotes. இந்த சிம்பிள் டினோட்ஸ் எதை டினோட் பண்ணுது? பேட்டரி சரியான விடை. இப்போ செல்லை டினோட் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அந்த சிம்பிள்? வெறும் ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு மட்டும் இருக்கும். பேட்டரிங்கிறதுனால தான் ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு, மறுபடியும் ஒரு பெரிய கோடு மறுபடியும் ஒரு சின்ன கோடு இருக்குது. பாருங்கள், சிம்பிள் ஆஃப் செல்லுன்னு போடலாமா? சிம்பிள் ஆஃப் செல் இப்படி இருக்கும். பாருங்க, ஹலோ, தெரியுதுங்களா? எஸ் சார். சிம்பிள் ஆஃப் பேட்டரின்னு போட்டு பார்ப்போம். தெரியுதாங்க? 2 இருக்குதா? ஹலோ சார். அடுத்தது என்ன சிம்பிள் ஆஃப் கனெக்டிங் ஒயர் கொடுத்துருக்காங்களா? இன்னொரு ஆன்சரு, கனெக்டிங் ஒயர். சிம்பிள் ஆஃப் கனெக்டிங் ஒயர் அது இப்படி பாரு, ஒயர் இப்படி இருக்கும், ஒரே கோடாக தான் இருக்கும். சரியா? இருங்க, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கனெக்டிங் ஒயர், பேட்டரி, சுவிட்சு. சிம்பிள் ஆஃப் சுவிட்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவிட்ச் இப்படி இருக்கும். சரியா? பாருங்க, இந்த மாதிரி மேலே ஒன்று போட்டு இப்படி இருக்கும் சுவிட்சு. இந்த ரவுண்டு இல்லாமல் இருக்கும் சில இடத்துல. பாரு, இப்படி இருக்கும். பாரு காமிக்குது, இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சுவிட்ச் அப்படி இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கேள்வி. படிங்க பார்க்கலாம். 40 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவிற்கு மாற்றவும். எப்படி மாற்றுறது? 42 into 9 divided by 5 plus 32 sir. 42 எங்க வந்தது? 40 sir. 40 into 9 by 5 plus 32 எவ்வளவு வருது? எவ்வளவு ஆன்சர் வருது? 104 degree Fahrenheit. 104 என்பது சரியான விடை. So C into 9 by 5 plus 32. அதே F கொடுத்து கண்டுபிடிச்சா F minus 32 into 5 by 9 will give you C. சரியா? அப்படியும் பண்ணலாம். ஓகே, வெரி குட். எனவே சரியான விடை 121 பார்க்கலாம். 121. சூஸ் த கரெக்ட் பேர். எது கரெக்ட் பேர்னு கேட்குறேன். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்,
நியூட்டன் டிஸ்க்கு, ரியர் வியூ மிரர். இவ்வளோ இருக்குது லெஃப்டில். ரைட்டில் ஆம்புலன்ஸ். இது பொறுத்துக்க கிடையாது, எந்த பெயர் கரெக்டாக இருக்குது. கான்கேவ் மிரருக்கு ஆம்புலன்ஸுக்கு போடுவாங்களா? இல்லை. ரியர் வியூ மிரர் தான் ஆம்புலன்ஸ்க்கு, அதுதான் ரிலேட்டடு. ஸோ அது அவுட்டு. அப்போ ஒன்று தப்புனா 4 தப்பு. ஏன்னா ரியர் வியூ மிரருக்கு டிஸ்பர் 4 தப்பு. அப்போ 2, 3 தான் ஆன்சர். நியூட்டன் டிஸ்க் பாருங்கள், கார் ஹெட் லேம்ப்னு கொடுத்துருவாங்க. இல்லை, நியூட்டன் டிஸ்க் தான் டிஸ்பர்ஷனுக்கு ரிலேட்டட். அப்போ ஆன்சர் வந்து கான்வெக்ஸ் மிரர் அண்ட் சோலார் குக்கர். சோலார் குக்கர் வந்து கான்வெக்ஸ் மிரர் வச்சு தான் அந்த சோலாரோட லைட்டை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து பண்ணும்போது அங்கே ஹீட் அதிகமாகும். நீங்கள்லாம் ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு பூத கண்ணாடி மாதிரி கையில் வச்சு சூரியனில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி வரும்போது அந்த இடத்துல சுட்டுருக்குதா? பூத கண்ணாடி வச்சு கையில் சூரிய ஒளியை பட வச்சா அங்கே அந்த இடத்துல சுடுமான்னு கேட்குறேன். ஒரு புள்ளியில் பட வச்சா அதுதான் அது. அதுதான் அது. சரியா? ஸோ நீங்கள் அதான் நம்ம புரியாமையே நிறைய படிச்சிருக்கோம். ப்ராக்டிக்கலாக எங்கே அப்ளை ஆகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரியர் வியூ மிரருங்கிறது இந்த பஸ் டிரைவர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மிரர் வச்சுருப்பார், பின்னாடி வர்ற வண்டிகள்லாம் தெரியிருக்காங்க. அது ஆம்புலன்ஸில் அது முக்கியம். ஆம்புலன்ஸ் கொயங்க ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அது முக்கியம். நியூட்டன் டிஸ்கில் தான் டிஸ்பர்ஷன், லைட் டிஸ்பர்ஷன். அது ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து படிங்க பார்க்கல. இதை உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. என்னவா இருக்கும்? உலோக போலிகள். உலோக போலிகள் என்பது சரியான விடை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது படிங்க. 123. வனஸ்பதி நெய் தயாரித்தலில் வினையூக்கியமாக செயல்படுவது. வனஸ்பதி நெய் டால்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், நம்ம வீடுகள்லாம். டால்டாவில் தயாரிப்பதில் வினையூக்கியாக செயல்படுவது எது? டால்டா என்பது ஒரு உணவுப் பொருள். அது கீ என்னாவே உணவுப் பொருள் தானே. அதில் வந்து கேஸ்ட் ஐரன் போடுவாங்களா? இல்லை. ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்னன்னு தெரியுமா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு எதோட ஒப்பிடுவாங்க? ஹைட்ரஜன் சல்ஃபைடு பற்றி ஒரு ஜோக் இருக்குமே, ஜோக்கல்ல உண்மைதான், அது ஒன்று இருக்குமே. ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்பது கேஸு. அதனோட வாசம் வந்து அழுகிய முட்டை வாசம் இருக்கும். எதனோட வாசம்? அழுகிய முட்டை வாசம். தமிழில், இங்கிலீஷில் ராட்டன் எக் ஸ்மெல் அப்படிம்பாங்க. அப்போ 1 கிடையாது, 4 கிடையாது. அப்போ 2, 3 தான் ஆன்சர். 2 கிடையாது, 3வது ஆன்சர். நிக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க வனஸ்பதி கீ தயார் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது டேஷுடன் கரித்தூள் சேர்த்து வெடிப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. டேஷ் when mixed with powdered charcoal is used as an explosive. அதுக்கு ஆன்சர் வந்து நைட்ரஜன். நைட்ரஜனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். உலர் பனிக்கட்டி என்பது. உலர் பனிக்கட்டி என்பது எது? திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு. திட நிலை கார்பன் டை ஆக்சைடு. ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது இது? மை நேம் இஸ் முத்துமாரி. முத்துமாரி, வாழ்த்துக்கள் முத்துமாரி. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்திருக்குது. நான் இதெல்லாம் இது நேரம் 128க்கு பாருங்கள். 128 பாருங்கள். சாரி, 128 பாருங்கள், படிங்க. வேதியியல் மாற்றம் நிகழ்வது. எது வேதியியல் மாற்றம்? 4 கொடுத்துருக்காங்க. எது வேதியியல் மாற்றம்? கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன். பால் தயிராக மாறும். கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த ரியாக்ஷன் ஆன பிறகு அதை திருப்பி மறுபடியும் பழைய பொருள் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ 4 ரியாக்ஷனில் எது திருப்பி பழைய பொருள் கொண்டு வர முடியாது? பால் தயிராயிடுச்சுன்னா தயிர்லேருந்து பால் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்.
குச்சி ஐஸ் உருகிடுச்சுன்னா அந்த உருகின அந்த திரவத்தை வச்சு அதை மறுபடியும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சா அது குச்சி ஐஸ் ஆகிடும், ஐஸ் ஆகிடும். குச்சி ஐஸ் ஆகிடும் கூட ஐஸ் ஆகிடும். படிகமாகுதல் அப்படி தான். ஒரு காயத்தை துண்டு துண்டாக பிச்சு போட்டால் மறுபடியும் அது ஒட்ட வச்சிடலாம். இதெல்லாம் ஃபிசிக்கல் ரியாக்ஷன், ஃபிசிக்கல் சேஞ்சஸ். வேறஸ் கெமிக்கல் சேஞ்ச் ஆனால் அது வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியாது. வெரி குட். அடுத்து பொறுத்துக. இது பொறுத்தி பாருங்க. படிங்க பார்க்கலாம். பொறுத்துக்க படிங்க. ஒரு பக்கம் எறும்பு, அப்புறம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அப்புறம் திராட்சை, அப்புறம் பால். இந்த பக்கம் கரிம அமிலம், டார்டாரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், பார்மிக் அமிலம். Option 4 sir. ஆப்ஷன் 4. ஏ வந்து 4, பி வந்து 1, சி வந்து 2, டி வந்து 3. கரெக்ட். பால் வந்து லாக்டிக் அமிலம், திராட்சை வந்து டார்டாரிக் அமிலம். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். யார் சொன்னது? தேவமித்ரா. தேவமித்ரா, ஃபென்டாஸ்டிக். நீங்கள்லாம் கொஞ்சம் டியூப்லைட் மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வாய் திறக்கிறீங்க. முதல்ல வந்தோடனே வாய் திறக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல, இப்போ திறந்தீங்களே. 130 படிங்க. ஹைட்ராஞ்சியா மேக்ரோபைலா காரத்தன்மையுள்ள மண்ணில் டேஸ் வண்ணத்தில் பூக்கும். ஹைட்ராஞ்சியா மேக்ரோஃபைலா என்பது ஒரு செம்மந்தி என்னமோ அந்த மாதிரி. அது பிங்க் கலரில் பூக்கும். நீல கலர் கூட இருக்கும், பட் பிங்க் கலர் தான் ரொம்ப ஃபேமஸ், ஊதா கலர். ஓகே, அடுத்தது 131 படிங்க. திரவ பெட்ரோலிய வாயு என்பது எல்பிஜி. நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் எல்பிஜின்னு பேர். தேர்ட் ஆப்ஷனா கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷனா இல்லை, செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். மீத்தேன் 45%, பியூட்டேன் 55%. போய் செக் பண்ணிக்கங்க. ஐ திங்க் இருங்க பார்த்துடலாம். காம்போசிஷன் ஆஃப் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். நான் தப்பாக சொல்லிட வேண்டாம். propane and butane. Oh, sorry, third option. You are correct, ma. வாழ்த்துக்கள். யார் சொன்னது இது? தேவமித்ரா. தேவமித்ரா, வாழ்த்துக்கள் அம்மா. சாரி, நான் செகண்ட்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சாரி, தப்பாக சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது படிங்க பார்க்கலாம். தேவமித்ரா, நீங்களே படிங்க. The gas of which does not affect the environment. Which does not. டோஸ் எல்லாம் கிடையாது. டோஸ் எல்லாம் நீங்கள் யாரும் உங்கள் தம்பி கொடுங்க டோஸ். த கேஸ் விச் டஸ் நாட் அஃபெக்ட் என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட்டை பாதிக்காத கேஸ் எதுன்னு கேட்குறாங்க. இயற்கை வாயில் ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக பாதிக்கும், கார்பன் மோனாக்சைடு கண்டிப்பாக பாதிக்கும், நேச்சுரல் கேஸும் பாதிக்கும். நேச்சுரல் கேஸ்னால் நிலத்துலேருந்து எடுக்கிற ஹைட்ரோ கார்பன் வரதான். நைட்ரஜன் தான் பாதிக்காது. ஏன்னா நம்ம காற்றுல என்னென்ன இருக்குது, சாதாரணமாக நம்ம அட்மாஸ்பியர் காற்றுல என்ன இருக்குது, மூச்சு இழுக்கிறோம்ல, அந்த காற்றுல என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நைட்ரஜன் தான் 70% இருக்குது, ஆக்சிஜன் 27% இருக்குது, மற்றதெல்லாம் 3%. இப்போ நைட்ரஜன் வந்து அது ஒரு என்வாயர்மெண்ட்டை கெடுக்கிற மாதிரி இருந்தால் காற்றுல இருக்க விடுவோமா? இல்லை. அது 70% இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஸோ நைட்ரஜன் இஸ் த ஆன்சர். அடுத்து நான் நேரம் இங்கே போகிறேன். சிலதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறேன். 137 பாருங்கள், படிங்க பார்க்கலாம். கண்ணின் வெண்மை பகுதி என அழைக்கப்படுவது. கண்ணின் வெண்மை பகுதி என அழைக்கப்படுவது. ஒயிட் ஆஃப் த ஐ இஸ் கால்டு என்னது? ஸ்கெலிரா என்பது சரியான விடை. SCLE ஸ்கெலிரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே,
இது படிங்க, இது படிக்கலாம். விலங்குகளின் படிங்க பார்க்கலாம். விலங்குகளின் தோலில் இருந்து பெறப்படும் தடித்த உரோமங்கள் டேஷால் ஆனது. புரதம். புரதமா? அந்த ரோமங்கள் எதால் ஆனது? ஃபேட்டால் ஆனது, கொழுப்பால் ஆனது. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு பாராட்டுக்கள். அடுத்தது 141 பாருங்கள். ஆப்ஷன் 1 வரையாடு. ஆமாம், ஆப்ஷன் 1 வரையாடு என்பது சரியான விடை. சில அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோ. அடுத்தது ஒரே கடைசிக்கு 145 பாருங்கள். குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்? பார்த்துடலாம் என்ன. குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் எனர்ஜி வரும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அலாங் வித் எனர்ஜி. அப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி 3 வருது. அதுதான் ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி, அதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸில் சோஷியல் சயின்ஸ் பார்க்கலாம். 1-2 நான் ஸ்கிப் பண்ணதுக்கு காரணம் அது கொஞ்சம் அந்த ஒரே ஸ்க்ரீனில் அது ஃபுல்லாக வராது. அந்த கேள்வி பெருசாக இருக்கனால ஸ்க்ரீன் முன்ன பின்ன இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணதுக்கு காரணம். We will again meet next class. And நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருங்க, ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் வைக்க போகிறோம். என்ன ரீசனாக உங்கள் பரீட்சைக்கே ரொம்ப கம்மி நாள் தான் இருக்குது. அதனால் TNCM இன்னொரு கிளாஸ் எப்போ வைக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆதித்யா அவர் வேற ஒருத்தர் எடுப்பார். அவர் சோஷியல் சயின்ஸ் எடுப்பார். 13ஆம் தேதி ஃப்ரைடே ஒரு கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் சண்டே எப்போ இருக்கிற மாதிரி இருக்கும்.